துல்லியமாக ட்ரோன்கள், அது மாதிரி சேட்டலைட் தொழில்நுட்பம், படகுகள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள் அமெரிக்கா. ஆனால் ஒரு சின்ன நாடு ஈரானை அவர்கள் அழிக்க முடியாதா? உலகமே அஞ்சக்கூடிய பாலிஸ்டிக் தொழில்நுட்பத்தில் வல்லமையானவர்களாக இன்றைக்கு அவர்கள் உருப்பெற்றிருக்கிற காரணத்தினால் இதை கண்டு அஞ்சிதான் அமெரிக்கா நிலை குலைந்து போயிருக்கிறது. எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபர், மின்காந்தவியலின் மூலம் எதிரிகள் அடையாளம் காண முடியாமல் குறுக்கு மறுக்கான சமிச்சைகளின் மூலம் இவர்களை திசை திருப்புவதையும் தொழில்நுட்பத்தை ஈரான் பெற்றிருப்பதால் சமநிலையான ஒரு தொழில்நுட்பம்தான் அமெரிக்காவை தற்போது திக்கு முக்காட வைத்திருப்பதாகவும் கூட நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த நாட்டில் நீங்கள் போரிட வேண்டாம். போரிட்டால் நீண்ட கால போர், அதில் வெற்றி கிடைக்காது. உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நான் இன்றைக்கு ஜேர்னலிஸ்ட் சுஃபியான். முக்கியமாக நான் உங்கள்கிட்ட இப்போ பேச போகிறது இன்டர்நேஷ்னல் கண்டென்ட். ஆயிரக்கணக்கான கண்டென்ட்டை நம்ம நிறைய யூடியூப் லிஸ்ட்டில் கொடுத்துருக்குறோம். இன்றைக்கு ஈரானுடைய போரில், அமெரிக்கா ஈரானுடைய போரின் நிலைமை என்ன, அது முடிவுக்கு வரப்போகிறதா? ரொம்ப முக்கியமாக நாம் இப்போது பேச போகிறது மத்திய கிழக்கில் பாரசீக வளைகுடாவில் ஹெர்மூஸில் செங்கடல் இப்படி சொல்லி எல்லா இடத்தையும் சுற்றி 11க்கும் மேற்பட்ட கப்பல்கள் நிலைப்படுத்தப்பட்டு விட்டது. அமெரிக்காவுடைய கப்பல்கள் USS ஆப்ரஹாம் லிங்கன், USS ஜெரால்ட், USS ஹரி ட்ரூமன், USS இன்னும் நிறைய கப்பல்கள், WS புஷ், இப்படி 11 கப்பல்கள், அணு ஆயுத கப்பல்கள், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், டெமஹாக் ஏவுகணைகள், அது மட்டும் இல்லாமல் துல்லியமாக ட்ரோன்கள், அது மாதிரி சேட்டலைட் தொழில்நுட்பம், படகுகள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள் அமெரிக்கா. ஆனால் ஒரு சின்ன நாடு ஈரானை அவர்கள் அழிக்க முடியாதா? 8 இடங்களில் தலை ஒன்று இருக்குது. கத்தர், ஜோர்டான், சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன், குவைத், ஓமன், எல்லா நாட்டிலையுமே அவங்களுக்கு இருக்குது. சிரியா முதற்கொண்டு இருக்குது. பக்கத்தில் அமெரிக்காவுக்கு அடுத்த லெவலில் உலகத்தை அச்சுறுத்தும் இஸ்ரேல் இருக்குது. ஆனாலும் அவர்கள் ஈரானை அடிப்பதற்கு இவ்வளவு யோசனை ஏன் என்ற கேள்வி எல்லோருக்கும் எழும். அதற்கு பதில் உலகத்திலிருந்து ஒன்று தான், வேற ஒன்றும் இல்லை. ஈரான் மட்டுமல்ல, உலகத்தில் எந்த நாடும், இப்போ வெனிசுலாவில் நிக்கோலஸ் மதுரா, இதை தாண்டி மற்ற நாடுகளெல்லாம் அமெரிக்காவிடத்தில் அச்சப்பட்ட காலம் அமெரிக்காவில் இருந்த ஆயுதங்களும் தொழில்நுட்பங்களும் மற்றவர்களிடத்தில் கிடையாது. ஆனால் இன்றைக்கு ஈரானில் அமெரிக்காவினுடைய ஆயுதங்களும் தொழில்நுட்பங்களும் சர்வ வல்லமை வாய்ந்த எல்லாமே குவிந்திருப்பதால் அமெரிக்காவால் அவர்களை அடிக்க முடியவில்லை. மிக முக்கியமாக நான் இங்கே உங்களுக்கு பேச போகிறது, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கப்பல்களை போன்று ஈரானில் சற்று மட்டுப்படுத்த அளவில் தான் இருக்கிறது. ஆனாலும் ஈரானில் கப்பல்கள் இருக்கிறது. அதற்கு மாற்றமாக ஈரானில் விரைவு மிக வேகமாக பயணிக்கும், கடலின் அடியில் மூழ்கி செல்லக்கூடிய இயந்திரங்களின் மூலம் இயக்கக்கூடிய விசை படகுகள், அமெரிக்க கப்பல்களுடைய அந்த சமிக்சைகளை நன்கு புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு மெல்லிய ஒலியோசையோடு அமெரிக்க கப்பலின் கீழ் குண்டுகளால் சென்று மோதி கப்பலை துவம்சம் செய்யக்கூடியதை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஹெர்மூஸ் என்பது மிகப்பெரிய பிராந்தியம். அது உலகின் வர்த்தகத்தில் 25 விழுக்காடை கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல எந்த கப்பல் வந்தாலும் கீழே தப்பிவிட முடியாது. அது அவர்களின் எல்லைக்குட்பட்டது. அது இன்டர்நேஷ்னல் பவுண்டரி அல்ல. அங்கே அவர்கள் அணுகுண்டுகள் அல்லது அதுக்கு ஒப்பான பல கொத்துக்குண்டுகளால் மூழ்கியிருக்கும் மிதவை கப்பல்கள் ஏராளமாக இருக்கிறது. மூன்றாவது, அமெரிக்காவில் இருக்கும் A-18 ஹார்னட், F-A-18 ஹார்னட், F-22, F-35 ஸ்டெல்த் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்,
அதே மாதிரி பேட்ரியார் தாட் இதற்கு சமமாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள். J-20 சீனாவிலிருந்து, சுக்காய் போன்றவைகளும் அசம்பிள் செய்யப்பட்டது வைக்கப்பட்டிருக்கிறது. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு பதிலாக S-300, S-400 ரஷ்யாவினுடைய வான் பாதுகாப்புக்காக உள்ளதும் அவர்களிடத்தில் இருக்கிறது. கடந்த முறை ஏற்பட்ட அசாதாரண சூழல்களை நன்கு உணர்ந்த ஈரான் தற்போது ஸ்டெல்த் விமானங்களை கண்காணிக்கக்கூடிய ரெடார் சிஸ்டத்தை சீனாவிடமிருந்து பெற்றிருக்கிறார்கள். PLOY-B85, PLGY-27. இது அல்லாமல், இது கண்காணிக்கும், இது அல்லாமல் அமெரிக்காவினுடைய தொழில்நுட்பங்களை ஹேக் செய்யக்கூடிய வல்லமையான தொழில்நுட்பத்தை பெற்றிருப்பதும், அமெரிக்கா இவர்களை ஹேக் செய்ய முயன்றால் அதை தடுக்கும் ஆப்புகள் பலவற்றையும் அவர்கள் பெற்றிருப்பதும், அமெரிக்க கப்பல்கள் நகர்வுகளை கண்காணிக்கும் சேட்டிலைட் தொழில்நுட்பத்தை அவர்கள் தாமே வைத்திருப்பதும், அடிஷனலாக சீனா அமெரிக்க கப்பல்களின் நடமாட்டத்தை கண்காணித்து உடனுக்குடன் செய்தி அனுப்புவதும், ரஷ்ய கப்பல் பந்தர் அப்பாஸில் நிலை கொண்டு அமெரிக்காவுடைய USS ஆப்ரஹாமுடைய போக்கு, அதன் தன்மைகளை உளவாளிகளாக செயல்பட்டு செய்திகளை கடத்தும் விதமும் இவர்களுக்கு ஒரு பெரும் பாசிட்டிவ் எஃபெக்டை ஏற்படுத்தியிருக்கிறது. இதையெல்லாம் விட மிக முக்கியமாக உலகமே அஞ்சக்கூடிய பலிஸ்டிக் தொழில்நுட்பத்தில் வல்லமையானவர்களாக இன்றைக்கு அவர்கள் உருப்பெற்றிருக்கிற காரணத்தினால் இதை கண்டு அஞ்சிதான் அமெரிக்கா நிலைகுலைந்து போயிருக்கிறது. அதில் ஃபத்தா-2, கர்ரம்சோர், ஹைபர் ஷகான், இமாமத், சிஜ்ஜீல், கதர், கஹர், ஃபத்தா-1, ஃபத்தா-2 இப்படி ஏராளமான பலிஸ்டிக்ஸ் தொழில்நுட்பத்தோடு கூடிய ஏவுகணைகள், ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் அவர்கள் பெற்றிருப்பது அந்த நாட்டிற்கு பெரும் அச்சுறுத்தலை இருக்கிறது. அமெரிக்காவிடத்தில் டெமஹாக் போன்ற ஏவுகணைகள் இருந்த போதிலும் இந்த ஃபத்தா-2 ஒரு மெனுவரபிள், சூழ்ச்சி செய்யக்கூடிய, இடத்தை மாற்றி மேலும் கீழும் வலதும் இடதும் தெற்கும் வடக்கும் கிழக்கும் மேற்கும் அது ஒரு ஜிக்ஸாக் முறையில் வடிவமைப்பை மாற்றியது மட்டுமல்ல, ஒளியை விட 15 மடங்கு வேகமாக அது பயணிக்கும். இதை அமெரிக்காவுடைய ரெடாரால் கண்காணிக்க முடியாத நேரத்தில், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால் அதை தடுத்து நிறுத்த இயலாத நேரத்தில் ஃபத்தா-2, ஃபத்தா-1, ஃபத்தா-2 மூலம் ஹைப்பர்சோனிக் விமானங்கள், ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் அமெரிக்காவுடைய USS ஆப்ரஹாம் மீது தாக்கினால் நிலை குலைந்து போய்விடும். கீழே இருந்து இந்த மின் படகுகள் மூலம் தாக்கினால் கப்பல்கள் கவிழ்ந்துவிடும், ஜெரால்டு கூட கவிழ்க்கப்படும். இப்படிப்பட்ட எல்லாவற்றையும், சேட்டலைட் தொழில்நுட்பங்களையும், எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபர், மின் காந்தவியலின் மூலம் எதிரிகள் அடையாளம் காண முடியாமல் குறுக்கு மறுக்கான சமிச்சைகளின் மூலம் இவர்களை திசை திருப்புவதையும் தொழில்நுட்பத்தை ஈரான் பெற்றிருப்பதால் சமநிலையான ஒரு தொழில்நுட்பம்தான் அமெரிக்காவை தற்போது திக்கு முக்காட வைத்திருப்பதாகவும் கூட நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த திக்கு முக்காடல் மூலமாக அமெரிக்கா வெற்றி பெறுவது சாத்தியமில்லை என்று அமெரிக்க இராணுவம் அமெரிக்காவை எச்சரித்திருக்கிற செய்தியும் வந்திருக்கிறது. அமெரிக்க செனட் சபை எச்சரிப்பு, அமெரிக்காவுடைய காங்கிரஸ் கட்சி எச்சரிப்பு, இதையெல்லாம் தாண்டி அமெரிக்க இராணுவம், பென்டகன் எல்லாவற்றையும் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை சர்வமயமாக பெற்று போர் செய்தால் அமெரிக்கா பெரும் சிக்கலை சந்திக்கும் என்றும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இதன் விளைவாக பென்டகன் இந்த போரை நடத்துவதற்கு தயாராக இல்லை, அமெரிக்கா இந்த போரை நடத்துவதற்கு தயாராக இல்லை. ஆகவே இந்த போர் என்பது ஒரு நீண்டகால போராக மாறி இது வெற்றி பெற முடியாத போராக மாறிவிடும். உள்நாட்டு போரில் ஏர் ஸ்ட்ரைக் செய்து அமெரிக்கா ஈரானுக்குள் நுழைய முடியாத அளவிற்கு வல்லமையான ஜியோகிராஃபிக்கல், சூழலியல் மண்டலம், கடல், மலைகள், இந்த மலைகளுக்கு கீழே பதிய வைத்திருக்கிற ஆயிரக்கணக்கான
ஷாஹின் ட்ரோன்கள், மலைப்பகுதிகளுக்கு கீழ் அண்டர் கிரவுண்டில் பங்கர் பஸ்டர்களை போட்டால் துளைக்க முடியாத அணு ஆயுதங்கள். 12 நாள் போரில் அமெரிக்கா தோல்வி கண்டது. அதே மாதிரி பலிஸ்டிக் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தளங்கள். இது எல்லாவற்றையும் பெற்றது மட்டும் ஐஆர்ஜிசி, பஷி உள்நாட்டு குரூப்புகள், அவர்களுக்கு ஆதரவான ஹிஸ்புல்லா, ஹமாஸ், ஹவுதி, ஹத்தாபி ஹிஸ்புல்லா, இன்னும் ஏராளமான இஸ்லாமிய புரட்சிகர ஜிஹாதி குழுக்கள், உள்நாட்டு இராணுவம், இதையெல்லாம் நன்கு உணர்ந்து கொண்ட அமெரிக்காவுடைய எக்ஸ்பர்ட்ஸ் அந்த நாட்டில் நீங்கள் போரிட வேண்டாம், போரிட்டால் நீண்டகால போர், அதில் வெற்றி கிடைக்காது. இதனால் தான் பேச்சுவார்த்தைக்கு அப்பாஸ் அராகச்சியை அழைத்து கொண்டே இருக்கிறார்கள். ஒன்று, ஆக போர் செய்யாமல் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு சிறிய தாக்குதல், இதே போன்று எச்சரிக்கை தாக்குதல் ஒன்றையும் ஈராக் ஒரு ப்ரீஆம்ப்டிவ் அட்டாக் என்று சொல்லக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். ப்ரீஎம்ப்டிவ் அட்டாக்கின் மூலம் முன்னெச்சரிக்கையாக தங்களை அவர்கள் பாதுகாத்து கொள்வது. இப்பொழுது இந்த போர் நடக்குமா? அடுத்த பேச்சுவார்த்தை நாளை மறுநாள் நடக்கப் போகிறது. இதற்குள் அமெரிக்க கப்பல்களில் ஏராளமான மக்கள் 5000 பேர் உருக்குலைந்த நிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு நடுக்கடலிலே தினம் இருக்கிறார்கள். அவர்களுக்கான வசதிகள் அங்கே செய்ய முடியவில்லை. குறிப்பாக டாய்லெட் வசதிகள் கூட இல்லாத சிக்கலில் அவர்கள் மாட்டியிருக்கிறார்கள். நீண்ட கியூவில் அவர்கள் கழிப்படைகளை நிற்பதும், மன உளவியல் ரீதியாக ஒருவருக்கொருவர் இணைய மறுப்பது, உளவியல் ரீதியான சிக்கலை எடுத்திருக்கிறதால் அமெரிக்கா இந்த போரை நடத்தாது, வேறு விதங்களில் அணுகுவார்கள். ஆனால் ஈரான் சொல்லியிருக்கிறது, அணு ஆயுத நிலைகளை குறித்து பேசலாம், ஆனால் எங்கள் மீதான அந்த தடைகளை நீங்கள் நீக்க வேண்டும். உங்களோடு நாங்கள் வர்த்தகம் செய்கிறோம், பொருளாதார தடைகளை நீங்கள் நீக்குங்கள், மற்றவற்றை நாம் அப்புறம் பேசிக்கொள்ளலாம் என்று ஒரு சிறிய வெளிச்சமும் சமாதானம் போன்று தெரிகிறது. மீண்டும் அடுத்த செய்தியில் தொடர்ந்து உங்களுக்கு நான் தர காத்திருக்கிறேன். நன்றி.